தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்ச, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. நீங்க அவ டயலாக் நம்பர் ஊர் நம்பர்ல இருக்கு. ஆமாம். என்ன என்ன பிரச்சனை? இப்ப அவன் அனுஷன் என்ன விளக்கம் போய் கொண்டிருக்கு? என்னண்டு பிரான்ஸ் நம்பர் நான் தான் வேண்டி சேவ் பண்ணேன், நான் உங்களோட கதைக்கிறக்காண்டி. இப்ப சுவிசன் இந்த 5 லட்சம் அது என்ன கதையாம்? அது கொடுத்தாச்சாமா இல்ல என்ன மாதிரியாம்? 50,000? எவ்வளவு 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 வேணும்? எவ்வளவு வேணும்? 5 லட்சம் வாங்கினோனாமோ? ஆமா ஆமா 50,000 போட்டேன்னு சொன்னோம். எனக்கு அது அப்ப வாங்கினேன் அவன்டான். இல்ல இப்ப நீங்க நான் உங்களோட கதைக்கணும் மெசேஜ் போட்ட காரணம் என்னண்டா, இப்ப நீங்க என்னல பாருங்க, இப்ப அவன் பிள்ளை செஞ்சான் எதிர்த்து என்னலையும் ஒரு அது கதைக்கணும். ஒரு நாளும் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ண விரும்புறேன். யாரா இருந்தாலும் நான் நேரம் என்ன பிரச்சனை நான் கதைப்பேன். நான் நேரம் சொல்லிக் கொள்றது இப்படித்தான் பிள்ளைகள் என்ன இல்ல சண்டித்தனத்துக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். எங்களை விரும்பினாக்கள் சண்டித்தனத்தால என்ன மிஞ்ச போ சொல்லுங்க. உண்மையில எனக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லை. சண்டித்தனத்துக்கு எல்லாம் உருவாக்கினா கடைசியில சண்டையா தான் போகணும். ஐயோ, நீங்க வந்து எனக்கு சொல்லிக்கலாம். நீங்க நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கவே இல்லைன்னா இப்படி இவனால ஆறும் தனக்கு காசு பிரச்சனைன்னு சொல்லி நீங்க எனக்கு சொல்லியிருந்தா ஆறாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், என்ன பிரச்சனை முழுக்க நான் வேண்டி தந்திருப்பேன்னு. என்ன சொல்லுவேன் பிரச்சனை? உண்மையிலேயே நான் சொல்றேன். இல்ல அதான் இப்ப நான் வந்து உண்மையிலே ஒருவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி கதைக்கல. ஆனா இப்ப இவன் அனுஷனை பொறுத்தவரைக்கும் வந்து உண்மையிலேயே வந்து ஏமாத்தம் இவன் செஞ்சிருக்க என்ன சுருட்டம் ஒன்று செஞ்சிருக்க மாட்டான்னா ஆள் வந்து கொஞ்சம் விளையாட்டு புத்தி விளங்குதான். இப்ப வந்து ஆன்சர் பண்ண ஆகுறது அப்படி எல்லாம் செய்யற ஒரு விளையாட்டு புத்தியெல்லாம் நடந்திருக்கு. நீங்க எனக்காண்டி ஒரு தம்பியா நினைச்சு. ஆமா, அப்படி உங்கள்ட்ட யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினா நீங்க சீரியஸா நீங்க எனக்கு இந்த இப்படி தம்பியா இவ்வளவு இருக்கு இவ்வளவு ஏமாத்திக்கான்னு சொன்னா அது எத்தனை லட்சம் நான் பரவாயில்லைன்னா நான் அதை வாங்கி உடனடியா நான் அதை அனுப்ப சொல்றேன். என்னடா உண்மையில நேற்று கூட அவன் இதுல இருந்து அழுது கொண்டிருந்தான். ஏன்னா அவனுக்கு வந்து தெரியா நான் இப்ப மட்டக்களப்பு யாழ்ப்பாணத்து படி. ஆமாம். இல்ல இப்ப என்னண்டா இப்ப உங்களுக்கு என்ன இப்ப வேற யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன சொல்லி வைக்கணும்? என்ன தங்கட காசு வாங்கி தர சொல்லி என்ன சொல்லினோம்? அது சரி. இல்ல இப்ப நாங்க இது வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு சம்பவம். நான் நேற்று கேட்க சொன்னவன் என்னண்டானா இப்ப நான் இல்லண்ணா இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா நான் உண்மையா ஒருவரைக்காண்டி நான் சப்போர்ட் பண்ணவும் இல்லை, வக்காலத்து வேண்டவும் இல்லை. இப்ப எனக்காண்டி நான் கேட்டுக்கொள்ளவும் அவனுக்கு யாரா உங்களுக்கு பிரச்சனை கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ எவ்வளவு காசு திருப்பி கொடுக்கணும் நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் முழு பிரச்சனையும் நான் இவன் மூலமா முடிச்சு விடுறேன். என்னண்டா எனக்கு தெரியாதா சின்னப்படி உண்மையை சொல்றேன். ஒரு அறியாம என்ன காரணம் சீரியஸா ஒரு அறியாம காரணம் என்னன்னா இதுல யாழ்ப்பாணத்து படிகளை பற்றி ஒன்றும் தெரியாதண்ணா. நான் இப்படி ஒரு போஸ்ட் ஒன்று வந்திருக்கோன்னே எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்தோடனே நான் உங்களோட ப்ரொஃபைல போய் பார்த்தேன். எனக்கு அவனு சொன்னான், டேய் அது எனக்கு தெரிஞ்ச அண்ணாக்கள் தான் கட்டாயம் அவங்க பெரிய ஆக்கள், அவங்களுக்கு பெரிய பெரிய படிகள் எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் போய் கூடாது. நீ என்ன செஞ்சாலும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கட்டு அதை வெளியேறப்ப நான் ஏழாண்டா சொல்லு நான் கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் சொல்லி விட்டேன். இவரை கதைக்க சொல்லிதான் சொன்னேன் நான் உங்களோட. நான் நம்பர் எடுத்து வச்சேன். என்ன தேவையில்லாம உண்மையிலேயே தேவையில்லாம மூக்கொண்டு வைக்க கூடாதான்னு சொல்லி இதனால ஏழா கட்டத்துல பாப்போம்னு சொல்லி. வேணுண்டா இப்ப எனக்கு ஏதாவது ஒரு லாபம் இல்லையா? என்னண்டா ஆரண்டாலும் சும்மா தெரியாதா கஷ்டம் தானே ஒரு உண்மையிலே. இல்ல என்னைய பற்றி வந்து கதை சும்மா கதைப்பாங்க போறாம நான் ப்ரூஃப் இருக்கானே. அப்படி ப்ரூஃப் இருந்தா நான் இப்ப இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நான் இப்ப இவனுக்கு என்ன பெண்டிங் இருக்கு, என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் அதை இன்றைக்கு கிளியர் பண்ணி விடுறேன்னா இதோட எனக்காண்டி ப்ளீஸ்னா. இல்ல இப்ப என்ன
நான் ஒன்று சொல்லுவாங்க. அதனாடி ஒரு தம்பி அனுப்பிச்சு நான் கேட்கிறேன் ப்ளீஸ் எனக்காண்டி இந்த இதை இது இப்படியே விடுங்க. என்ன உங்களுக்கு என்ன செய்யணும்? இப்ப ஆறுக்கு ஆறு இவன் ஏமாத்துன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றதோ நீங்க அதை எனக்கு சொன்னீங்கன்னா இவன் மூலமா அதை நான் செட்டில் பண்ணி விடுறேன். அப்படி அதுதாங்கதான் என்ன சொன்னா தெரியாது. எம்எல்ஏ அவனுமே ஒரு கஷ்டப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தபடி இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது அந்த யாழ்ப்பாணத்து பொடிகள் இருந்தா இப்படி ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. நான் உங்களோட படத்தை பார்த்து நான் சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணாக்கள்டா நீ தேவையில்லாத கதைக்காத, நீ பிள்ளை செஞ்சிருந்தா நீ என்ன பிள்ளை அந்த அந்த வேலை நீ செஞ்சிருக்க, நீ மூடிக்கொண்டிரு, உன்னால ஏலான்னு சொன்னா சொல்லு, நான் தெரிஞ்ச அண்ணாக்கள்லாம் நான் கயச்சி விடுறேன். இதுவும் போடாங்க. நீங்க நான் என்ன பிரச்சனை நீங்க நீங்க எனக்கு அடிச்சலுங்க தம்பியா உனக்காண்டிதான் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்க என்ன சொல்லுவோம், நான் உடனே முடிச்சு தரேன். இல்லைங்கதான் இல்ல நான் அன்றைக்கு உங்களோட போஸ்ட கண்டனே சொன்னான் என்ன பிரச்சனையோ அதை உடனே முடி யாருக்கு என்ன ஆசனை போனோமோ நீ மன்னிப்பு கட்ட அதை அனுப்பிவிடு, நீ செய்ய தேவையில்ல அனுப்பிவிடு. நேற்று நீங்க திருப்பி காய்ச்சோன்னே என்னையத்தான் வந்து இப்படி எழுப்பினோம். அப்ப நான் சொன்னேன் என்ன பிரச்சனையே திருப்ப காய்க்கண்ட காசு நீ அனுப்பல நான் மறந்து விடுறேன். 2 காசு அனுப்பி போட்டு மிச்சதிலே பாடுறாண்டு என்ன சின்ன அவனுங்க. ஓகே ஓகே நீங்க போயிட்டு வாங்க. நீங்க என்ன என்னண்டா அதான் நீங்க நீங்க இதோட என்ன ஒண்ணும் இருந்தாங்க போஸ்ட் ஒன்னும் போடாங்க. நான் எனக்காண்டி ப்ளீஸா. சரி காசு போட்டான்னு சொல்லுங்க. இல்லாட்டி வேற யாரும் போடணும்டா நீங்க என்ன சொல்லுங்கன்னா நான் உடனே வண்டி அனுப்பி விடுறேன். சரி சரி ஓகே.